தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் இன்றைய நாள்ல ஒரு கருத்தை தெரிவித்தது பெரிய அளவான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது இப்பொழுது முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் இருக்காங்க. முச்சக்கர வண்டி சாரதிகள், அதாவது ஆட்டோ, த்ரீ வீல் இப்படி சொல்லிக்கொள்ளலாம். நாங்க முச்சக்கர வண்டி. இந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநருடைய வயது எல்லையை 40 வயதுக்கு மேற்பட்ட வயது எல்லையாக நிர்ணயிக்கிறதுக்கு அரசாங்கம் இப்பொழுது ஆலோசித்து வருகிறது. இது தொடர்பாக கவனம் செலுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. ඉස්සරහට ත්‍රිවිල් වලට යන වයසත් ඇත්තටම අවුරුදු 40ක් දක්වා වැඩි කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඉස්කෝලෙන් ගිහපු ගමන් ත්‍රිවිල් එකක් කරන් පාරට එන්න බෑ. ඒ නිසා අධ්‍යාපනය වෙනසක් කරනවා. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப பொதுவா இளைஞர்கள் படிப்பை முடிச்சுட்டு, அதாவது பாடசாலை படிப்பை முடிச்சுட்டு, ஏ லெவலில் முடிச்சுட்டு உடனடியாக முச்சக்கர வண்டி எடுத்துக்கொண்டு வீதிக்கு வராங்க. அதனால அவங்களுடைய எதிர்கால கல்வி என்பது பெரிய அளவான கேள்விக்குறியாக இருக்கிறது. பாடசாலை கல்வியோடையே அவங்களுடைய உயர்கல்வி எதையும் தொடர முடியாத நிலையில இந்த வேலைகளுக்கு வாராங்க. இது குறுகிய வயசுக்குள்ள வாரது ஒரு பெரிய பாதிப்பை அவங்களுடைய எதிர்காலத்துல ஏற்படுத்துது. இலங்கையினுடைய கல்வி நடவடிக்கைகள்ல மிகப்பெரிய அளவான மாற்றங்களை கொண்டு வர இந்த நேரத்துல இளைஞர்கள் இந்த மாதிரியான தொழில்களுக்கு வரும்பொழுது அவங்களுடைய கல்வியும் பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் போகுது. பெரிய படிப்புகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லாம போறதால முச்சக்கர வண்டி ஓட்டுநராக ஒருவர் வருவதாக இருந்தால் 40 வயதை தாண்டி இருக்க வேண்டும். அப்பதான் அவர் முச்சக்கர வண்டி ஓடலாம் தொழில் ரீதியாக அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்து இன்றைய நாள்ல இருக்கு. இது இன்றைக்கு நாள் முழுவதும் பெரிய அளவான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருந்தாலும், இந்த நடவடிக்கையை அரசாங்கம் உண்மையிலேயே எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்ற கேள்வி அடுத்த கட்டம் இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு திட்டம், இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியமாகும் அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. நான் அண்மையில மியான்மார் போயிருந்த பொழுது, மியான்மாருடைய யங்கோன் நகரத்துல முச்சக்கர வண்டி அல்லது மோட்டார் சைக்கிள்கள் இது எதுவுமே பயன்படுத்துறதுக்கு தடை. நகரங்களுக்குள்ள இந்த வாகனங்கள் ரெண்டையுமே பயன்படுத்த முடியாத நிலை இருக்கு. இன்றைக்கு நேற்று கொண்டு வந்த சட்டம் இல்லை, கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களுக்கு முதல்ல இந்த நடவடிக்கை அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனவே அது தொடர்பான காணொலி எல்லாமே என்னுடைய ஆர்ஜி சந்துரு வீலோக் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க அதை பார்க்கலாம். அதனுடைய லிங்கை கூட முதல் கமெண்ட்ஸ் தரேன், நேரம் இருக்கும்போது பார்க்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், வரப்போற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதியில இருந்து அந்த கிழமை முழுவதும் நாட்டில் மிகப்பெரிய அளவான மக்கள் கூட்டங்களை நடத்துறதுக்கு அரசாங்கம் தயாராகி கொண்டிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதுல ஜனாதிபதி தலைமையிலான கூட்டங்களாக இது இருக்க போது மக்களை ஒன்று திரட்டி இந்த கூட்டங்கள் கிராமம் ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் இது நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள், மிக மாபெரும் மக்கள் கூட்டமாக இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த காலங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு, மக்கள் ஆதரவு குறைந்திருக்கிறது என்ற பலதரப்பட்ட கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளால முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில இந்த கூட்டங்கள் நடக்க போது අපි කියන්නේ එහෙම ආණ්ඩුවේ ජනමතයක් තියෙනවා නම් ඒක ඔප්පු කරලා පෙන්නන්න. එච්චරයි කරන්න තියෙන්නේ. ඒක නෑ අපි විපක්ෂින කාලේ වැඩ කරපු විදිහවත් පොඩ්ඩක් බලන්න. எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி மக்கள் ஆதரவு அரசாங்கத்துக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தானே. அந்த மாதிரி குற்றச்சாட்டை முன்வைக்கிற நீங்க மக்களை திரட்டி காட்டுங்க பார்க்கலாம், எங்களுக்கு ஆதரவு குறைஞ்சிருக்கு அப்படின்றத உங்களால முடிந்தால் நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சவாலையும் விடுத்திருந்தாரு. அவருடைய ஒரு ஊடகவியலாளர்களோடு பேசிக்கொண்ட போது இந்த கருத்துக்கள் அவர் வெளியிட்டிருக்காரு. எனவே வரப்போற 6ஆம் தேதி முதல் மக்கள் பேரணியாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஜனாதிபதி மக்களோடு பெரிய கூட்டங்கள்ல பங்கு கொள்ள போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை கூட்டம் எங்கெங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் தீர்மானிக்கல. கிட்டத்தட்ட ஒரு கிழமை தொடர்ச்சியாக இந்த கூட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுது. வரப்போற மாதங்கள்ல அதிகளவான வெப்பநிலை நாட்டில் பதிவாக போகுது. இப்போவும் கூட பல மாவட்டங்கள்ல வழமைக்கு மாறான அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட வைத்தியர்களுடைய பெரிய அளவான ஒரு ஆலோசனை இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறுவர்கள், அதிகமாக குறைந்த வயதுடைய சிறுவர்கள் மீதும் அதிகம் கவனம் செலுத்துமாறு, இந்த வெப்பநிலை காரணமாக அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்களுக்கு அணிகின்ற ஆடைகளிலேயும் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், இப்பொழுது பல மாவட்டங்கள்ல, குறிப்பா வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல அதிகளவான வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்றைய நாள் என்று கூட சொல்லலாம், அதிகளவான வெப்பநிலையாக 37.2 பாகை செல்சியஸ் புலனறுவையில் பதிவாகி இருக்கிறது. வவுனியாவில் 35.7 பாகை செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. இது அதிகமாக வடக்கு கிழக்குல தான் இந்த வெப்பநிலை அதிகமாக பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுது. வரப்போற 6 மாத காலங்களுக்கு அதிகளவான வெப்பம், அதிகளவான மழை, வறட்சி என்ற
பலதரப்பட்ட விஷயங்கள் இலங்கையில பாதிப்புகளாக ஏற்படும் என உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்தந்த பிரதேசங்கள் இருக்கவங்க வயதானவர்கள் சிறுவர்கள் மீது அதிகம் கவனம் செலுத்துமாறும் தேவையில்லாம வெளியில செல்றத பகல் நேரங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் கூறப்பட்டிருக்கிறது. அதோட மட்டுமில்லாமல் இந்த வெப்பம் வறட்சி காரணமாக நாட்டுல 72,000க்கும் அதிகமான மக்கள் குடிநீர் தட்டுப்பாட்டுக்குள் உள்ளாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய அளவாக நமக்கு சில இடங்கள்ல தெரியாம இருக்கு. ஆனால் வெளி மாவட்டங்கள்ல குறிப்பாக வறட்சி அதிகமாக இருக்கின்ற மாவட்டங்கள்ல பெரிய அளவான பாதிப்புகளை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலே 72,000 பேருக்கும் அதிகமானவங்க குடிநீர் பற்றாக்குறைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்றது பெரிய கவலைக்குரிய விஷயம் தான். வரப்போற வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த எலினோ பாதிப்பு அப்படின்றது இந்த காலநிலை மாற்றம் என்பது இலங்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது. இன்றைய நாள்ல அதிகளவான போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கையும் கைப்பற்றல் நடவடிக்கை ஒன்று நடந்திருக்கிறது. கம்பேகமுவ பிரதேசத்துல 54,096 போதைப் பொருள் செடிகளோட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1044 கிலோகிராம் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதா பாருங்க. இது கிட்டத்தட்ட 7 கோடிக்கும் அதிகமான பெறுமதி வாய்ந்த போதைப் பொருட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவா சாக்கா கொண்டு போய் வச்சிருந்திருக்காங்க. இன்றைய நாள்ல இந்த நடவடிக்கை மூலமா, அதாவது தேடுதல் நடவடிக்கை மூலமா இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இலங்கையில மது வரி செலுத்தாம 16 நிறுவனங்கள், அதாவது மதுபானங்களை தயாரிக்கின்ற 16 நிறுவனங்கள் மது வரிகளை செலுத்தாம இருக்காங்களாம் கடந்த காலங்கள்ல. இது கொஞ்ச நஞ்ச காசு இல்ல, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கும் அதிகம், அதாவது 1105 கோடி மது வரிகளை 16 நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தலை. ஆனா பாருங்க, அவ்வளவு பெரிய தொகை இன்னும் வரவிருக்கிறது. மிக பாரியளவான தொகையாக இது பார்க்கப்படுது. கடந்த நாட்கள் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல இந்த மது வரிகளை அவங்க செலுத்தாம இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதோட கடந்த காலங்கள்ல இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 21 பேர் தாங்கள் இருந்த வீடுகளுக்கான வாடகை செலுத்தல அப்படின்ற ஒரு தரவும் இன்றைய நாள்ல ஒரு சிங்கள ஊடகத்துல பார்க்க கிடைத்தது. கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் இந்த 21 பேரும் செலுத்தலையாம். இதற்கான கடிதங்கள் அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா. ஆனா அதுக்கு எந்த விதமான பதிலும் இதுவரையில இல்லை. போன ஆட்சியில் இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அடங்கலாக இவங்களுடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. பெயர்கள் தொடர்பாக இன்னும் முழுமையான விவரங்கள் வரல. வந்த பிறகு நம்ம மக்கள் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம். அதோட தேசிய பாடசாலைகள்ல இதுவரைக்கும் 8 வருஷங்களுக்கு மேற்பட்ட வகையில ஆசிரியர்களாக கடமையாற்றிய ஆசிரியர்களை இடமாற்றுவதற்கான நடவடிக்கைகள் வர வருஷம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட 8 முதல் 9 வருஷங்கள் ஒரே பாடசாலையில கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு தான் இந்த இடமாற்றம் வழங்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களையும் இன்று நாளையும் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் பாடசாலை விடுமுறை, நிறைய பேர் வெளியிடங்களுக்கு வெளியூர்களுக்கு சென்றிருப்பீங்க. சுருக்கமாக இந்த செய்தி உங்களுக்காக. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. சுருக்கமான விரைவான உடனடியான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட அறிந்து கொள்ளலாம். ஃபாலோ பண்ணி வைங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்.